ஜென்டில்மேன், காதலன், இந்தியன் இந்த படம்லாம் சங்கர் சார் எடுத்த ரொம்ப ஃபேமஸான மூவிஸ். இந்த மூவிஸோட சினிமாட்டோகிராஃபர் ஜீவா சார் நிறைய படம் எடுத்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண 12B அதோட ஸ்ட்ரக்சர், அதோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 12B உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து டுவல் நரேட்டிவ் ஆர் பேரல் நரேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாக்கே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபில்மை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தவர் அவரு தான். ஸோ இப்போ அந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஷாம் ஹீரோவா இருப்பாரு. அவரு ஒரு இன்டர்வியூக்கு பஸ்ஸை பிடிக்க போவாரு, பஸ்ஸை விட்டுருவாரு. ஒருவேளை பஸ் என்ன லைஃப், ஒரு லைஃப் நடக்கும், விடாம இருக்கிற ஷாமுக்கு ஒரு லைஃப் நடக்கும். நம்ம ட்ரீம்ல நம்ம இமேஜினேஷன் பண்ற மாதிரி தான் அந்த கதை. அந்த பஸ்ஸை பிடிச்ச ஷாமு ஆஃபீஸ் போய் வேலை கிடைச்சி அதுக்கப்புறம் என்ன வராருன்றது வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இருக்கும். அந்த பஸ்ஸை பிடிக்காத ஷாம் வந்துட்டு அவரோட லைஃப் வந்துட்டு விவேக் சார் கூட, அவரு மெக்கானிக் ஷாப்ல அவரு லவ் பண்ற ஜோதிகா மேம் கூட அவரு லைஃப் எப்படி போகுதுன்றது ஒரு பாட்டுல இருக்கும். இது ரெண்டுத்தையும் காமிக்கிறது தான் இந்த ஃபுல் மூவியாவே இருக்கும். ஸோ இந்த ஃபேண்டசியான இந்த மாதிரி ஒரு மூவி வந்து இதோட ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளைண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1987 ஒரு ஃபிலிம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படின்னு வந்து 1998 ஒரு படம் வந்திருக்கும். அந்த மூவிஸ் எல்லாமே இதே மாதிரி தான். அது ரெண்டுத்துலயுமே ஒரு ட்ரெயின் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டா லைஃப் எப்படி மாறுது, ட்ரெயினை விட்டா லைஃப் எப்படி மாறுது, ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா பேரலா ஒரு நரேட்டிவா கொண்டு போய், ஸோ லைஃப்ல நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவு வந்து நம்ம லைஃப் எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த, லைஃப் எந்த மாதிரி அதோட யதார்த்தம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது தான் ஆக்சுவலி இந்த மூவில பார்த்திபன் சார் வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுவார். இந்த மொமெண்ட்ல இருந்து எப்படி மாறுதுன்றத சைமல்டேனியஸா பார்க்கலான்றத பார்த்திபன் சாரே சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நரேட்டிவே அப்படி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா படம் வந்தப்போ பெருசா படம் ஓடல. ஏன் அப்படின்னா அது புதுசா இருந்தது. அந்த டைமுக்கு அது ரொம்ப புதுசு. அந்த ஸ்கிரீன் பேவும் சரி, அந்த நரேஷனுமே சரி, ஒரு டிஃப்ரெண்டான இருக்கும். அது அப்ப இருந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து ரெண்டு ஷாமும் இருக்காரா இல்ல ஒரே ஷாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மேபி வந்திருக்கலாம். மூவி ஸ்டார்டிங்ல வந்து மேபி அவங்களுக்கு ஃபாலோ பண்றது ஈஸியா இருந்திருக்கலாம். பட் ஆனா டைரக்டர் அவர் சைட்ல இருந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாரு. எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ மூவியே எப்படின்னா, இப்போ பஸ்ஸை பிடிச்ச ஷாம் வந்து பினான்சியலி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. பட் ஆனா அவரு ஜோதிகா மேம் பார்த்து அவரு கூட லவ் செட் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி. பினான்சியலா சக்சஸ் ஆன ஒருத்தவன் லவ்ல அந்த அளவுக்கு டெப்த் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒருத்தவன் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஷாம், பஸ்ஸை விட்ட ஷாம் வந்து மெக்கானிக்கா இருந்து பினான்சியலா அந்த அளவுக்கு இல்லைனாலும் லவ் லைஃப்ல ஒரு ஆசைப்பட்ட லைஃப், அதுல ரொம்ப ஃபன்னியா அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது பிலாசபிக்கலா எந்த லைஃப் கரெக்ட் அப்படின்றத நாம ரெண்டுத்தையுமே கண்ணு முன்னாடி சைமல்டேனியஸா காட்டும் போது நாமளே சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு எஃபர்ட் என்னன்னா, காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு தனித்தனியான ஒரு டிஃபரன்ஷியேட்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்க. மெக்கானிக்கா இருக்கிற ஷாம் வந்துட்டு விவேக் சார் கூட இருப்பாரு. அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலாகவும் ஜாலியாகவும் அப்படி ஒரு லைஃப் ஒன்று காமிப்பாங்க. இங்க வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஒரு மெரிட்டான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போன ஷாம் வந்துட்டு ஃபார்மல்லே தான் இருப்பாரு. எப்பயுமே ஃபார்மலா தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அவரோட லைஃப் எப்படி இருக்குன்னா, வீடு இருக்கும், பெரிய வீடு இருக்கும், புதுசா அவர் கார் கிடைச்சிருக்கும், அவர் சம்பாரிச்சு வாங்கியிருப்பாரு, அவங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா லவ்ல வந்துட்டு அன்சக்சஸ் ஆயிடுவாரு. இப்போ நாம ஒரு டேரக்டரா நமக்கு ஒரு மூவி டைரக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்குது அப்படின்னா, மோஸ்டா கன்வென்ஷனலா என்ன டெம்ப்ளேட் ஓடுது, என்ன மசாலா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஓடுது, அதை வச்சு ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம லாயலா இருப்போம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் யோசிப்பாங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஒன்று அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற தைரியம் வந்து யாருக்கும் வராது. ஜீவா சார் வந்து அதை பண்ணது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் இப்போ வந்து மார்வல்ல எடுக்கிறாங்க, பயங்கரமா இருக்கு. பட் ஆனால் தலையை வந்து அந்த காலத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே அது ஒரு மல்டிவர்ஸ் தான். இவரு ரெண்டு பாசிபிலிட்டிஸையுமே சைமல்டேனியஸா எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி காட்டி ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான் அட்டம் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அதுலயுமே வந்துட்டு ஃபோர்த் வால்லாம் நிறைய பிரேக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சீன் வந்திருக்கும், சன் டிவில இருந்து வந்துட்டு நீங்க கேட்ட பாடல்கள் தானே அந்த டாபிக் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்னு சொல்லி ஜோ மேமோட மாமாவை ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. தர்பாரோடைய வில்லன் தான் அதுல வந்துட்டு அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, 12Bல எனக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும், அந்த மாமா கேரக்டரும் அந்த லவ், அவருடைய அக்கா பொண்ணு கூட லவ் இருக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த சாங்கை வந்துட்டு சொல்லிட்டு அந்த டைட்டில் சொல்லிட்டு அந்த சாங் போடுங்கன்னு கேட்ட உடனே அடுத்த படத்துல அந்த பாட்டு. சோ இந்த மாதிரி ஃபன்னா ஃபேண்டசியா எக்ஸ்பெரிமெண்டலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியா எடுக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன் ஒரு டைரக்டருக்கு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, விவேக் சார் வந்துட்டு ஒரு ஷாம் கூட தான் இருப்பாரு, இன்னொரு ஷாமோட லைஃப்ல என்ட்ரே ஆக மாட்டாரு. ஒரு சீன்ல என்ன இருக்குன்னா, விவேக் சார் வந்துட்டு ஓப்பனிங்ல காமிச்சிருவாங்க, ஒரு லோன் பேப்பர் எடுத்துட்டு வந்து ஷாம் கிட்ட கொடுத்து இதை ஃபில் மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதோட கண்டினியூஸா எங்க இருக்குன்னா, அவர் மறுபடியும் ஒரு பேங்க்குக்கு போயிருப்பாரு, ஒரு செக் எடுத்துட்டு போயிருப்பாரு. அங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்னொரு ஷாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, பேங்க் ரோல் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாரு. ஜோவோட மாமாவா நடிச்சவர் வந்துட்டு ஒரு லோன் விஷயமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அங்கதான் அந்த ஷாம், அந்த பேங்க்ல வேலை செய்யற ஷாம் என்ன நினைச்சிருவாரு, ஓகே அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு அவர் லவ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதே இடத்துல இவருமே இருப்பாரு, விவேக் சாருமே இருப்பாரு. அங்க ஒரு காமெடி சீன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது எனக்கு. மிஸ்டர் நோபடின்னு ஒரு படம் இருக்கு.
அதுல என்ன இருக்கும்னா ஒரு சின்ன பையன் அவன் சின்ன வயசுல அவனுக்கு நடக்கிற மொமெண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகி அதோடைய எல்லா பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு மோர் தென் 8 to 9 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அவனுடைய லைஃப் எப்படி போகுது இதே மாதிரி கான்செப்ட் தான். பட் ஆனா அதுல வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவன் லைஃப் எந்தெந்த மாதிரிலாம் ஆயிருக்கும், ஒரு லைஃபை ஃபுல்லா சின்ன சின்ன விஷயங்களால பட்டர்ஃப்ளை எஃபெக்டா லைஃப் எந்த அளவுக்கு மாறுதுன்றத ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. ஸோ தமிழ்ல நமக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னா நமக்கு 12B தான் சொல்ல முடியும். வேற படம் அது மாதிரி இன்னும் வரல. ஸோ ஜீவா சார் வந்துட்டு மொத்தமாகவே 5 படம் தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவர் எடுத்த 5 படமுமே வந்துட்டு ஒன்றும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டில் இருக்கும். ஒன்னாலே வந்துட்டு அதுவும் லவ் ஸ்டோரி, அதுவும் சூப்பராக இருக்கும். 12B இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு 12B, அதுவே வந்துட்டு பயங்கரமாக எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தாம்தூம் தான் ஒரு கடைசி படம். த்ரில்லரான ஒரு லவ் ஸ்டோரி கலந்து அது ஒரு படம். அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். உள்ளம் கேட்குதே கூட வந்துட்டு அது ஒரு மாதிரி காலேஜ் லைஃப்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு லவ் ஸ்டோரி எப்படிலாம் இருக்குன்றது அதுலேயுமே செம்மையா பயங்கரமா அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டிஃபரன்ஷியேட்ஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் காமிக்க முடியுமோ எல்லாத்தையுமே அந்த 5 படத்துலையுமே காமிச்சிருப்பாரு. ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சினிமாட்டோகிராஃபர் அதுல இருந்து ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு ஜேர்னில அவர் நமக்கு கொடுத்தது ஒரு 5 படம் தான். ஆனா 5 படமுமே பயங்கரமான படம். உன்னாலே லவ் ஃபிலிம்ல வந்து இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப விடிவி 96, 3 இதெல்லாம் ஃபேவரட்ஸா இருக்கும். பட் எனக்கு பர்சனலா கேட்டோம் அப்படின்னா உன்னாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் எனக்கு. அந்த ஹீரோவோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எந்த பொண்ணு இருக்கோ அந்த பொண்ணு தான் அவனுக்கு கரெக்டான பொண்ணு. அவன் வந்து சைட் அடிப்பான், ஜாலியா பேசுவான். அந்த விஷயத்தெல்லாம் ஜான்சி கேரக்டரால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு அது புரியும். பட் ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படி ஒரு பர்சன் இருக்கிறத அவரால் ஏத்துக்க முடியாது. அதுக்காக அவனை டாக்ஸிக்னு சொல்லி அவனை அப்படி ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு அவன் மென்டாலிட்டியோட ஒரு பொண்ணு கிடைச்சு அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அது ஜான்சிக்கு புரியும். ஜான்சி வந்து அதை பெருசா அப்போஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுவா. ஸோ அது ரொம்ப ஹீரோயின் அப்படின்னு ஸ்டிக் ஆகி அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு இல்லாம லைஃப் ரொம்ப சிம்பிளா பாருங்க. இவன் கேரக்டர் எப்படி இருக்கு, அந்த பொண்ணு செட் ஆக மாட்டா, ஸோ வேற பொண்ணு அப்படின்றத அந்த ஜான்சி கேரக்டருமே ரொம்ப ஈஸியா தாண்டி போயிடும். இந்த கேரக்டர் உள்ள வந்துடும். படமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி அவ்வளவு மெச்சூரிட்டியோட அவ்வளவு முன்னாடி அந்த படம் வந்திருக்கு. அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம் எனக்கு. இப்போ நமக்கு எல்லாமே இப்போ லவ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம லைஃப் எல்லாமே சினிமா பார்த்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூரான ஒரு சினிமா பார்த்து வளர்ந்ததுனால பர்சனலாவே ஒரு கேரக்டர் நமக்குள்ளயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு லவ் பத்தி. ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் நமக்கு கொடுத்தது அவருடைய ரைட்டிங் தான். ஜீவா சாரை பேசுறப்போ இதே மாதிரி இன்னொருத்தரும் இருக்காரு, கேவி ஆனந்த் சார். கேவி ஆனந்த் சாரோட லைஃபுமே திட்டத்தட்ட அப்படிதான். அவரும் ஒரு சினிமாட்டோகிராஃபர்ல இருந்து டைரக்ஷன். அது இன்னொரு வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த நாள் அதில் பார்ப்போம். பை.